அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ. ஒருவருடைய வாஸ்து எப்படி விபத்தாக வைக்குது, அது அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது, அவங்களுடைய காரோடைய வெஹிக்கிள் நம்பர் எந்த மாதிரி வருதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்து வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல 4/1/1981 ஆக்சுவலாக இது ஒரு டாக்டர் மேடம், ஒரு டாக்டர். அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் நம்மகிட்ட பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு கார் விபத்தாகிற மாதிரி இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இந்த மாதிரியான பிரிதல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. வாஸ்து தப்புன்னு காட்டுது பிரசனம், அதையும் சரி செஞ்சுக்கிங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இவங்களுடைய ஜாதகம் தான் சிம்ம லக்கணம், செவ்வாய் திசை, சனி புத்தி நடக்குது 2023 30 வரைக்கும். இங்கே ரவுண்டு போட்டிருக்கிறது எல்லாமே அந்த பாவ ஸ்டார்ட் போட்டிருக்கேன். 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4, 5, 6. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்து திசை நடத்துது. செவ்வாய் சனியை பார்த்து கேது தொடர்பு கொண்டு, செவ்வாய் சனிக்கேது தொடர்பில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது செவ்வாய்ங்கிறது நம்ம வாகனத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், சுக்கிரனையும் எடுப்போம், செவ்வாயும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. வாஸ்து ரெடி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, அவங்க லக்கணத்தை நோக்கி கேது. ஸோ 1 இயராக அவங்க டிப்ரெஷனாகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அவர் வீட்டு வாஸ்துவும் பார்த்திங்கன்னா பிரச்சனையும் நம்மளுக்கு பிரச்சனை சொல்லுது. இது ஒரு நியூஸ் கூட எல்லாமே பரவலாக போச்சு. ஒரு BMW காரு சென்னையில் ஒரு 2:30 மணி போல் கிராஷ் ஆகி அது இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆனது காரணம் செவ்வாயோட சனிக்கேது. அப்போது அந்த சனிக்கேது என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுது, அழிச்சிருது. ஸோ அப்போ இதை தான் நம்ம முன்னாடியே வார்ன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாஸ்து அவங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிட்றாங்க. அது ஆக்ஷன் ஆனோன்னா, சார் நீங்களே பாருங்கன்னு. இது நார்த்து, இது ரோடு, இங்கே ரோடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரம் அந்த வீட்டையே ஃபுல்லாக அந்த பர்டிகுலராக அந்த வடகிழக்கு ஏரியாவையே இது பண்ணிடுது. மெயின் கேட், இந்த இடத்துல கார் பார்க்கிங், இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோட இங்கேயே பூஜா ரூம் கரெக்டாக நார்த் ஈஸ்டில். மற்றதெல்லாம் கிச்சன், அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பெட்ரூம், இந்த இடத்துல படிக்கட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ இது ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. இந்த மரம் ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. இந்த இடத்துல பால்கனியில் பர்க்லா போட்டிருக்காங்க. அது ஏதோ ஒரு வாஸ்துக்காரர் சொல்கிறாருன்னு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வடகிழக்கு ஃபுல்லாக க்ளோஸு. அதுக்கப்புறம் இங்கிருந்து தண்ணி போகணும். அதை எப்பவுமே வடகிழக்கில் தான் நம்மளோட எல்லா தண்ணியும் வெளியே போகணும். இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே வரதையும் தூக்கி கனெக்ட் பண்ணி இந்த நார்த் வெஸ்ட்டில் தண்ணி வெளியேற மாதிரி விட்டாங்க. அது இந்த 3 மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக். இது கரெக்டாக நான் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்பவுமே ஒரு பிரசனம் போட்டுருவேன். அந்த பிரசனத்தில் குருங்கிறது வடகிழக்கு ஏரியாவை குறிக்கக்கூடியது. அவர் கார் ஆக்சிடென்ட் ஆன நியூமராலஜி கார் நம்பர் வேண்டியதில்லை. அதை டோட்டல் பண்ணால் 7 இண்டிகேட் பண்ணுறது கேது. அப்போது இது ப்ரைவசி காரணத்துக்காக கார் நம்பர் நான் சொல்லலை. TN அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் கூட்டணும், கடைசி 4 எழுத்தை மட்டும் கூட்டக்கூடாது. ஸோ அதுவும் மெயின். இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா இந்த மேடம் பேரில் தான் இருக்குது. செவ்வாய் திசை, சனி கேது, எல்லாத்துலேயும் கேது மெயின் ஆகுது. அந்த குரு அந்த காரை ஓட்டிகிட்டு போனது அவங்க சன்னு தான். பட் கடைசி நேரத்தில் அவங்க சீனியர் வாங்கி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் வேறு காருக்கு போனங்காட்டி அவர் உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல மெயின் விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு. அது ஒரு இடத்துல அவங்க ப்ரே பண்ணுற காடு ஓரளவுக்கு காப்பாற்றிருந்தாலும் இது ரொம்ப மாற்றாமல் மறுபடியும் இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் உங்களுக்கு எது மெயினோ அதை மட்டும் தான் காட்டுறேன், மற்றது எதுவுமே போடலை. அப்போது வாஸ்துவும் இண்டிகேட் பண்ணுது, ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது, நியூமராலஜி நம்பரும் இண்டிகேட் பண்ணுது, பிரசனமும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ மறுபடியும் அடுத்த இலக்கு என்னென்னா, இப்போ கோச்சார ராகு கேது இங்கே இருக்குது.
இப்போ ராகு அடுத்து இங்கே நேராக வந்து கேது விட்டுட்டு செவ்வாய் தான் தொடும். அப்போ திரும்பியும் விபத்தாகிறது. கணவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது இருக்குது. கண்டம்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த செவ்வாயோட சனிக்கே சேர்ந்து இந்த 3 வருஷத்தில் மற்ற ஜாதகவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. டாக்டர்ஸ், அதுவும் சர்ஜன், அவர் கணவரும் டாக்டர் தான். சர்ஜனுங்கிறக்காட்டி பிரிதல் மட்டும் இல்லாமல் கொண்டு போகுது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கேது டாக்டர்ஸை வந்து என்னென்னா 50% தான் தொந்தரவு பண்ணுது, 100% பண்ணுறது இல்லை. இதுதான் இது மெயினான விஷயம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம கையில் இருக்கக்கூடியது வாஸ்துவும் வழிபாடும் தான். ஜாதகத்தை நம்மளால் மாற்ற முடியாது, அதை சரியாக அமைச்சுக்கணும். அதே மாதிரி நம்பர் பிளேட்டை கரெக்டாக அந்த நம்பர்லாம் லக்கியாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த கார் எடுத்தோன்னே நான் ஃபாலோ ஆனேன், இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வளர்ச்சியே போச்சு. இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. நிறைய ஜாதகம் பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம், எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக பல பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கணும் தான் இந்த வீடியோ போட்டேன். உங்களை யாருக்காவது தொடர்பு கொண்டு வாஸ்துவோ இந்த நியூமராலஜி நம்பர் செலக்ட் பண்ணணுமோ தாராளமாக தொடர்பு கொடுங்க. இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பீங்கிறதுக்காக இந்த வீடியோ. மேலும் இது போல் பல வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.